வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்த 1,65,00,000 பெண்கள் பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்த குறுஞ்செய்தி விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு வரும் 18ஆம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் மீது 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வருவாய் கோட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலராக செயல்படுவார் என்றும் மேல்முறையீடு நடைமுறைகள் அனைத்தும் இணையதளம் வாயிலாக மட்டுமே செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையாக சுகாதாரத்துறை சார்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோபாலபுரம், மீனாட்சிபுரம், நடுப்புனி, செம்மனாம்பதி உள்ளிட்ட 11 வழித்தடங்களில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு கேரளாவிலிருந்து வாகனங்களில் வருவோருக்கு பரிசோதனை செய்து வருகின்றனர். அவர்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதித்து தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். இதற்கிடையே தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரிசோதனையில் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க கேரள எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளா, தமிழக மாநிலங்களின் எல்லை மாவட்டங்களில் காய்ச்சல் அறிகுறிகளுக்கான சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம் என்று ஒரு 6 மாவட்டங்கள் அந்த அண்டை மாநிலங்களோடு ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 6 மாவட்ட எல்லைகளிலும் அங்கிருந்து கேரளாவிலிருந்து வருபவர்களுக்கு இந்த காய்ச்சல் அறிகுறிகள் கண்டறியப்படுவதற்கான சோதனைகள் செய்யப்படவிருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி சோதனை செய்து காய்ச்சல் அறிகுறிகளோடு வந்தால் அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறித்து தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசப்படலாம் என கூறப்படுகிறது. 18ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட உள்ள மசோதாக்கள் குறித்தும் சந்திப்பின் போது பேசப்படும் என தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தவிர ஜெகன்மோகன் ரெட்டி, குமாரசாமி போன்ற முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கும் பாஜக தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிகிறது. டெல்லியில் கட்டப்பட்டு வரும் அதிமுக அலுவலகத்தின் திறப்பு விழாவுக்கு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பார் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு தினசரி 5000 கன அடி நீர் திறக்குமாறு கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடக அரசு அவசரமாக கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், மக்களவை எம்பிக்கள், சட்ட நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் முன்னாள் முதலமைச்சர்கள் எடியூரப்பா, பொம்மை, குமாரசாமி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் பங்கேற்க இயலவில்லை என இந்த 3 பேரும் தெரிவித்தனர். இந்த கூட்ட முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், கர்நாடகா 130 ஆண்டுகளில் இல்லாத வறட்சியை சந்தித்து வருவதாகவும் 5000 கன அடி நீரை விடுவிக்க இயலாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்னும் சில நாட்களில் நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவிக்க உள்ளதாகவும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே நாளில் 2 பேர் உயிரிழந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்ற மாணவி காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி மாணவி இறந்ததாகவும் அவருக்கு டெங்கு பாதிப்பு இருந்ததாகவும் மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மீனரோஷினி என்ற இளம்பெண்ணும் டெங்குவால் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி இறந்துள்ளார். புதுச்சேரியில் இந்த ஆண்டு மட்டும் 1200 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மழைக்காலம் தொடங்கவிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. எனவே டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் குறித்த நிகழ்ச்சி நிரலை நாடாளுமன்ற அலுவலகம் வெளியிட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இந்நிலையில் கூட்டத்தொடர் குறித்த நிகழ்ச்சி நிரலை நாடாளுமன்ற அலுவலகம் வெளியிட்டுள்ளது. 75 ஆண்டுகால வரலாறு கொண்ட நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தங்கள் பயணம் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்விதான் சபா தொடங்கி பிற சாதனைகள், அனுபவங்கள், நினைவுகள், பாடங்கள் ஆகியவற்றை பகிரலாம் என நிகழ்ச்சி நிரலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் தொடர்பான மசோதா உள்ளிட்ட 4 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளன. தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்குவது உள்ளிட்ட அம்சங்கள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்படுவதற்கான காரணங்களை வெளியிடாமல் இருந்து வருவதாக கூறி மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் சிறப்பு கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் இதற்கான அழைப்புதல் அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இது தொடர்பாக கடிதமும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாடெங்கும் மின்சார வாகனங்கள் இயங்குவதற்கான நெடுஞ்சாலைகளை அமைக்க பரிசீலித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மின்சார வாகன போக்குவரத்திற்கான நெடுஞ்சாலைகள் மிகவும் செலவு குறைந்தவை என தெரிவித்த அமைச்சர் தனியார் துறை முதலீட்டுடன் இத்திட்டத்தை செயல்படுத்த பரிசீலித்து வருவதாக கூறினார். இத்திட்டத்தின்படி தனியார் நிறுவனங்கள் மின்சார கேபிள்களை சாலைக்கு மேல் அமைத்து சேவை வழங்கலாம் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் அந்நிறுவனங்கள் பணம் கொடுத்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கட்கரி கூறினார். நாக்பூரில் முன்னோடி மின்சார நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்து டெல்லி ஜெய்ப்பூர் இடையே மின்சார நெடுஞ்சாலையை அமைப்பது தனது கனவு திட்டம் என்றும் கட்கரி தெரிவித்தார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிரான விசாரணைகள் அனைத்தையும் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை அம்மாநில உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக சந்திரபாபு நாயுடு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அதிகாரிகள் தன் பெயரை போலியாக சேர்த்துள்ளதாகவும் விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சந்திரபாபு நாயுடுவை ஊழல் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் வரும் 18ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தார். அதுவரை அவர் நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இலங்கையில் ரயில் ஓட்டுநர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் ரயில் இயக்க பொறியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கிடையே வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தில் ரயில் ஓட்டுநர்கள் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்த ரயில்வே நிர்வாகத்தினர் முடிவு செய்துள்ளனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என ரயில் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே நாடு முழுவதிலும் உள்ள 32 ரயில் நிலையங்களில் காவல்துறையினரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேவை ஏற்படும் பட்சத்தில் இதர ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு போடப்படும் என இலங்கை அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முறைகேடாக பெறப்பட்ட ஊக்கத்தொகையை திரும்ப செலுத்தாத மின் வாகன நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. மின்சார வாகன பயன்பாட்டை நாடு முழுவதும் ஊக்குவிக்க ஃபேம் என்ற பெயரிலான திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதில் முற்றிலும் உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு மின்சார வாகனங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பது ஒரு விதி. ஆனால் 7 நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை கொண்டு வாகனங்களை உற்பத்தி செய்துவிட்டு அதை அரசிடம் மறைத்து ஊக்கத்தொகையை பெற்றது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து முறைகேடாக பெற்ற ஊக்கத்தொகையை திரும்பத் தர 7 நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டது. இதில் ரிவோல்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் மட்டும் தொகையை திரும்பத் தர முன்வந்துள்ளதாகவும் மற்ற நிறுவனங்கள் பதிலை தரவில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஹீரோ எலக்ட்ரிக், ஒக்கினவா, ஆம்பியர், பென்லிங், அமோ, லோஹியா ஆகிய நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்க பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சனாதனம் என்ற போர்வையில் பிரதமர் மோடி குளிர் காய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பொய், புரட்டு, திட்டமிட்ட அவதூறு என பாஜகவினர் செய்யும் திசை திருப்பும் தந்திரத்தை உணர்ந்து முறியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு அறிவுரை அளித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் ஊழல் முறைகேடுகள், ஜனநாயக விரோத செயல்பாடுகள் பற்றி தீவிர பரப்புரையில் ஈடுபட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சனாதனத்தை பற்றி பேசி ஊழலை பாஜக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சனாதனம் என்ற போர்வையில் பிரதமர் மோடி குளிர் காய்வதாக கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், எதற்கும் வாய் திறக்காத பிரதமர் சனாதனத்திற்கு மட்டும் உடனே கருத்து தெரிவித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சியை தோற்கடிப்பதன் மூலம் நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பது என்ற இலக்கில் செயல்படுவோம் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சனாதனத்தை எதிர்ப்பவர்களின் நாக்கை துண்டிப்பேன் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பேசியது தவறுதான் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் பேசிய அவர், இசை நிகழ்ச்சி குளறுபடியில் A.R. ரஹ்மானை குறை சொல்ல முடியாது என்றும் அவர் தமிழகத்தின் சொத்து என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க அடிப்படையில் ஹிம்சையை எதிர்த்து அகிம்சை பக்கம் இருக்கக்கூடியவர்கள். யாரும் அப்படி பேசுவதற்கு உரிமை இல்லை. யாராச்சும் நான் எமோஷனலா பேசிட்டேன் அப்படின்னா கூட அதை திருத்திக் கொள்ள வேண்டும். யாரும் பேசணும். அதனால யார் சொல்லியிருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்து சொல்லியிருந்தாலும் கூட ஒரு கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது தவறான ஒரு மெசேஜை கொடுத்துரும். ஏன்னா இவங்க தப்பு பண்றாங்கறக்காக நாமளும் அதை தப்பு பண்ணா சரியா இருக்குமானே? ஒரு கல் எடுத்து எறிஞ்சாங்கன்னா நாமளும் திரும்ப கல் எடுத்து எறிஞ்சா எங்க போய் நிக்க போகுது? அதனால் யாரு சொல்லி இருந்தாலும் கூட எமோஷனலா சொன்னாங்க, ஒரு கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு சொன்னா கூட இதை போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளது. தமிழகத்துக்கென்று மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க முன்னாள் தலைமை நீதிபதி த. முருகேசன் தலைமையில் உயர்மட்ட குழுவை திமுக அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு அமைத்தது. 12 பேர் கொண்ட இந்த குழு அரசின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு மாநில கல்விக் கொள்கை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. இக்குழுவிலிருந்து ஜவஹர் நேசன் வெளியேறிய நிலையில் வேறு 2 பேர் சேர்க்கப்பட்டனர். இக்குழுவானது ஓராண்டில் மாநில கல்விக் கொள்கையை தயார் செய்து இறுதி அறிக்கையை 2023ஆம் ஆண்டு மே மாத இறுதியில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது கூடுதலாக 4 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையில் அக்குழு தனது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க உள்ளது. இந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு அரசு இதற்கான கொள்கைகளை வகுத்து சட்டங்களை இயற்றி நடைமுறைக்கு கொண்டுவரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பட்டியலில் தங்கள் பெயர் இல்லை என கூறி திருச்சி வண்ணாரப்பேட்டையில் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற தகுதியுடையவர்களின் இறுதிப் பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதில் தேர்வான பெண்களுக்கு முன்னோட்டமாக வங்கிக் கணக்கில் ₹1 வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சில பெண்களின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தங்களது பெயர் வரவில்லை என கூறியும் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்டப்ப எலெக்ஷனுக்கு வரப்போ சராசரி குடும்ப தலைவங்களுக்கு ₹1000 பணம் உண்டுன்னு தான் சொன்னாங்க. அது நாங்களும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்களும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி தான் கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் எல்லாத்துக்கும் வருது, ஒவ்வொருத்தருக்கா வருது. வீட்டுக்கெல்லாம் விசாரிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இன்னும் யாருக்குமே எங்களுக்கெல்லாம் வரல. எங்கே கேட்டாலும் இன்னும் வரலன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு என்னன்றது எங்களுக்கு தெரியணும்.
தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றியது. இதனை எதிர்த்து ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. அவற்றை தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி ஆதி கேசவலு அமர்வு விசாரித்து வந்தது. சட்டத்தை இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரமில்லை எனவும், திறமைக்கான ஆன்லைன் ரம்மி விளையாட்டை அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டாக கருத முடியாது எனவும் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. சட்டத்தை கொண்டுவர அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும், தற்கொலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு வாதங்களை முன்வைத்தது. இந்நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது இரு தரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் மகள் கோவையில் நடத்தி வந்த உணவு நிறுவனம் இருந்த இடத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தினர். கோவை மாவட்டம் பொன்னை கவுண்டன்புதூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் மகள் சிப்ஸ் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வந்தார். அந்த நிறுவனம் கடந்த மாதம் ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டிக்கு மாற்றப்பட்டது. இச்சூழலில் பொன்னை கவுண்டன்புதூருக்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கட்டட உரிமையாளர் சண்முக சுந்தரத்திடம் விசாரணை நடத்தினர். பின் சண்முக சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அங்கிருந்த வாடகை ஒப்பந்தங்களை பார்வையிட்டு அதன் நகல்களை பெற்றுக் கொண்டனர். 1.5 மணி நேர விசாரணைக்கு பிறகு அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். அழகன்குப்பம் மீன்பிடி துறைமுக கட்டுமான பணியை தொடங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் மரக்காணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் எம்பியுமான சி.வி. சண்முகம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். அப்போது பேசிய சி.வி. சண்முகம், தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய வழக்கை காரணம் காட்டி திமுக அரசு துறைமுக பணியை முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கரூரில் மதுவிலக்கு வழக்குகளில் சிக்கிய 39 வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டன. மதுவிலக்கு வழக்குகளில் சிக்கும் வாகனங்கள் வழக்கு முடிவில் அரசின் வழிகாட்டுதலின்படி ஏலம் விடப்படுவது வழக்கம். அதன்படி 37 இருசக்கர வாகனங்கள், 2 கார்கள் என 39 வாகனங்கள் கரூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தின் ஆயுதப்படை வளாகத்தில் ஏலம் விடப்பட்டன. இதில் 100க்கும் அதிகமானோர் ஏலத்தில் பங்கேற்று வாகனங்களை வாங்கிச் சென்றனர். இதனால் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் பேருந்தை தள்ளி மீண்டும் இயக்க உதவினர். அரூர் போக்குவரத்து கழக பணிமனை பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நின்று விடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறை சோதனையை தொடர்ந்து திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் உள்ள அரசு மணல் குவாரியில் மணல் விற்பனை 2வது நாளாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். திருச்சி தாழக்குடி கொள்ளிடம் ஆற்றில் உள்ள அரசு மணல் குவாரியில் நீர்வளத்துறை அதிகாரிகளை அழைத்து அமலாக்கத்துறை நள்ளிரவு வரை விசாரணை நடத்தினர். அதனால் நேற்று மணல் விற்பனை பாதிக்கப்பட்டது. தாழக்குடியில் சோதனை முடிந்தாலும் மற்ற இடங்களில் தொடர்கிறது. அதனால் 2வது நாளாக இன்றும் தாழக்குடி குவாரியில் மணல் விற்பனை நடைபெறவில்லை. மணலுக்காக குவாரியில் காத்திருந்த லாரிகள் அனைத்தும் இரவே அங்கிருந்து சென்றுவிட்டதால் தற்போது குவாரி வெறிச்சோடி காணப்படுகிறது. எப்போதும் கனரக வாகனங்கள் செல்லும் சாலை ஆள் நடமாட்டமின்றி உள்ளது. 2 பொக்லைன் இயந்திரங்கள் மட்டும் ஆற்றில் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து விசாரணைக்காக திருச்சி சென்ற அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டுள்ளனர். தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தொண்டர்களுக்கு கட்சித் தலைவர் விஜயகாந்த் கடிதம் எழுதியுள்ளார். தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில், சாதி மதம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட கட்சியாக ஒரே குலம் ஒரே இனம் என்ற கோட்பாடோடு
சனாதனத்தை கடைபிடிக்கும் கட்சியாகவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் மணல் கொள்ளை, மீனவர்கள் பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அண்டை மாநிலங்களுக்கிடையிலான தண்ணீர் பிரச்சினை ஆகியவற்றிற்கு தீர்வு காணவும், தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கவும், மக்களுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் தேமுதிக தொடர்ந்து பாடுபடும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் நடைபெறும் முப்பெரும் விழாக்கள், பொதுக்கூட்டங்களுக்கு பேராதரவு அளித்து தேமுதிக கட்சி வீறுநடை போட்டு வெற்றியடைய அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என தொண்டர்களை விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரனுக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கின் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் தனக்கு விதிக்கப்பட்ட 28 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்தாததால் அவரை திவாலானவர் என அறிவிக்க கோரி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தினகரனின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் வாதிட்டார். ஆனால் நோட்டீஸ் வழங்கியது சரியே என அமலாக்கத்துறை வாதிட்டது. வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்தார். திருப்பூரில் பேருந்து விபத்தில் காலை இழந்த பள்ளி மாணவி அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் வீடு வழங்க வேண்டும் என்றும் இழப்பீட்டுத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா. கடந்த 2016ஆம் ஆண்டு பள்ளி செல்வதற்காக சாலையை கடக்கும்போது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் அவரது இடது கால் முழுவதும் நசுங்கியது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரியாவின் மருத்துவ செலவை தமிழக அரசு ஏற்றது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் அவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் பிரியாவிற்கு அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்தளத்தில் வீடு வழங்கப்பட்டுள்ளதால் சிகிச்சைக்கும் அவசர வேலைக்கும் வெளியே செல்ல முடியாத நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். எனவே மாவட்ட நிர்வாகம் கீழ்த்தளத்தில் தனக்கு வீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கை விரைந்து முடித்து தனக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி தனது சகோதரியுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இப்போ எனக்கு அடுக்குமாடி மாடியில் வீடு கொடுத்துருக்காங்க. 2வது மாடியில் கிடச்சிருக்கு. அது ஏறி இறங்கினாலே என்னன்னு தெரியல. இப்போ மறுபடியும் கால்வலி 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வீடு கீழே கிடச்சா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அந்த கேஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது ரொம்ப சிரமமான நிலமையில தான் இருக்கும். இப்போவும் கொஞ்சம் கையில் இருக்க அமௌண்ட்டெல்லாம் போட்டு தான் இப்போ மறுபடியும் சர்ஜரி பண்ணியிருக்கு. எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நாங்கள் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். நிவாரணம் கிடைக்காமல் மிகவும் சிரமம் செவிலியர் பற்றாக்குறையால் 4 நாட்களுக்கு மேல் விடுமுறை எடுக்கக்கூடாது என்று மருத்துவ கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு தலைமை பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் செவிலியர் பற்றாக்குறை காரணமாக அறிவிக்கப்படாத விடுமுறை மற்றும் 4 நாட்களுக்கு மேல் விடுப்பெடுக்கக்கூடாது என மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல மருத்துவ விடுப்பெடுத்தால் பணியில் சேர்ந்தவுடன் அதற்கான மருத்துவ வாரியம் முன் ஆஜராகி தங்கள் உடல் திறனை நிரூபிக்க வேண்டும் என மருத்துவ கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள செவிலியர்கள் பல ஆண்டுகளாக இருக்கும் செவிலியர்கள் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக செவிலியர்கள் விடுப்பெடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு மன அழுத்தம் கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் அருகே ஓமலூரில் பள்ளிகளுக்கிடையிலான மாணவிகளுக்கான தடகள போட்டி நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என 46 பள்ளிகளைச் சேர்ந்த 750 மாணவிகள் பங்கேற்றனர். 100 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ஓமலூர் ஃபாத்திமா அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பெற்றனர். மாணவர்கள் பிரிவில்
பெரிய வடகம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் களிமண்குண்டு கிராமத்தில் பள்ளி வகுப்பறையில் மாணவரை பாம்பு கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அரசு மேல்நிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர் முனீஸ் பாலா வழக்கம் போல வகுப்பறைக்கு வந்துள்ளார். அப்போது கையில் ஏதோ கடித்ததைப் போல உணர்ந்த மாணவர் கூச்சலிட்டுள்ளார். அப்போது வகுப்பறையில் 7 அடி நீளமுள்ள பாம்பு இருந்ததைக் கண்டு மாணவர்கள் அலறியடித்து வெளியேறினர். பின்னர் பாம்பு கடியால் அவதிப்பட்ட மாணவர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். அவரை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நைட்டு ஒரு 11:30 மணிக்கு. அவர் நார்மலாக செக் பண்ணுற மாதிரி பண்ணாமல் மிஸ்பிஹேவ் பண்ணார். அதை வீட்டில் சொன்னேன். வீட்டில் இருக்கிறவங்க போய் கேட்டதுக்கு அவங்கள அடிச்சிட்டாரு. ஏன் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அந்த பொண்ணுக்கு பண்ணால் நீ ஏன் வர அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்கள பேசி அடிச்சிட்டாரு. அதை நாங்கள் கேட்டால் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்காமல் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருங்கால வைப்பு நிதியை வழங்காத ஒப்பந்ததாரர் தூய்மை பணியாளர்களுக்கான ஊதியத்தையும் முழுமையாக வழங்குவது இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இம்முறையும் அதே ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் அறிந்த தூய்மை பணியாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களோடு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது திமுகவை கெடுக்கும் செயல் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். உச்சநீதிமன்றமே டைரக்ட் பண்ணலாம், ஒரு டீம் அவங்களே பிளான் பண்ணலாம். whether there is any sufficient water or there or not அப்படி கேட்கலாம். நாம் அந்த பேச்சுவார்த்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கு போய் நம்ம உருவம் இருக்கோம். மறுபடியும் அதை ரெடி வச்சா மோதிலேஷன் போனீங்கன்னா உங்களுடைய லீகல் வெப்பனை விட்டுறீங்கன்னு அர்த்தம். ஆள்வார்த்தி மீட்டிங் போடுறதே ஒரு பெரிய ஒண்ணு இல்லை. அதனால இங்க போடக்கூடாதுன்னு இல்லை. முதலில் 21ஆம் தேதி வழக்கில் என்ன நிலைமை ஏற்படுகிறது என்று அதற்கு பிறகு வேண்டுமானால் அது யோசி. இந்தியா கூட்டணி 2 மாநில பிரச்சினைகளை பேசுவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு கிடையாது என்றும் காவிரி பிரச்சினைக்கு காவிரி ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றம் மூலம்தான் தீர்வு காண வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் பேசுற விஷயமே கிடையாது. இதுக்கு தான் காவிரி ஆணையம் இருக்கு, இதுக்கு தான் உச்சநீதிமன்றம் இருக்கு, அதுல போய் தான் தீர்த்துக்கணும். தட் இஸ் நாட் த ஃபோரம். இந்தியா கூட்டணி 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகளை பேசுவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. அது ஒரு அரசியல் அமைப்பு. இந்தியாவிலே பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். நிச்சயமாக 2 மாநிலங்கள் இருக்கும்போது சில வேறுபாடுகள் இருக்கிறது தான் செய்யும். அதை காவிரி ஆணையத்தின் மூலமாகவும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்களில் 1 கோடி பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி வரும் 24ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இத்தகவலை பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்தார்.
தமிழகத்தில் தற்போது 5 கோடி பனைமரங்கள் மட்டுமே உள்ளதாகவும் இதை 15 கோடியாக அதிகரிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாகவும் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மொத்தம் தனியா தேங்குது. நல்லா இருக்கிற பைப்பு உடச்சிட்டு இருக்கிறாங்க, நடக்க முடியல. முழாத இருக்கிறவங்களுக்கு இட்டுன்னு போனோம், ஒரு பேசணுங்க வந்து இட்டுன்னு போனோம், ஆட்டோக்காரர் உள்ள வரமாட்டாங்க. ரோடு வசதி இது சரியே இல்லை. மழை பெஞ்சிச்சுன்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் வீந்து ஏஞ்சி வராங்க. எப்படி இது ரோடு போடாத ஒண்ணு போடாத இருந்தா எப்படி? அது நாங்க இத்தனையோ வாட்டியும் நாங்க மனுக்கும் குத்து பார்த்துட்டோம், கம்ப்ளைண்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டேன்றாங்க. 2 வருஷமாக இங்க ரொம்ப பிரச்சனை இருக்கு. காவ வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. இங்க பல்வேறு முறை ஜனங்களும் போய் குறைய சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பியோ நேரடி பாக்குறது இல்ல. திருவண்ணாமலை செய்யாறு கொடநகர் ஏரியில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. கொடநகர் ஏரியில் மீன்பிடி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த $5,200 கோடி ரூபாய்க்கு விற்க உள்ளது. ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ ரியல் எஸ்டேட் நிறுவனம் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து நிலத்தை வாங்க உள்ளது. நாட்டின் பொருளாதார தலைநகரம் பாம்பே டையிங் பங்குகள் விலை 7% அதிகரித்து $140 கைமாறியது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயிலில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள புகழ்பெற்ற நல்லூர் கந்தசாமி கோயிலில் 24வது ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய இந்த விழாவில் தினமும் தெய்வ வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தருமபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளிய தேரை ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற கோஷத்தோடு வடம் பிடித்து இழுத்தனர். இந்த விழாவையொட்டி தேர் சென்ற சாலைகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வியாழக்கிழமையோடு விழா நிறைவுக்கு வரவுள்ளது. சரக்கு போக்குவரத்து சேவை நிறுவனமான ப்ளூ டாட் இந்தியாவில் வழங்கும் உயர்நிலை சேவையின் பெயரை பாரத் டாட் என மாற்றியுள்ளது. நாட்டின் பெயர் இந்தியா என்பதிலிருந்து பாரத் என மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. இந்நிலையில் பிரபல சர்வதேச சரக்கு போக்குவரத்து சேவை நிறுவனமான ப்ளூ டாட் இந்தியாவில் வழங்கும் பிரீமியம் வகை சேவையின் பெயரை டாட் பிளஸ் என்பதிலிருந்து பாரத் டாட் என மாற்றுவதாக தெரிவித்துள்ளது. இந்நடவடிக்கையை தொடர்ந்து ப்ளூ டாட் நிறுவனத்தின் பங்குகளின் விலை 2 விழுக்காடு அதிகரித்தது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் ஸ்டோக்ஸ் அதிரடியால் இங்கிலாந்து 181 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 368 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரர் டேவிட் மாலன் 96 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மிடில் வரிசையில் வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறியதும் நங்கூரம் போல நிலைத்து நின்று ஆடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பென் ஸ்டோக்ஸ்.
அவர் 124 பந்துகளை எதிர்கொண்டு 15 பவுண்டரிகள் 9 சிக்சர்கள் உட்பட 182 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஒருநாள் கிரிக்கெட்டில் ஓய்வு அறிவித்துவிட்டு உலகக்கோப்பை தொடரையொட்டி மீண்டும் திரும்பிய ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து அணிக்காக ஒருநாள் போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். 367 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி வீரர்கள் தொடக்க முதலே விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். பிலிப்ஸ் மட்டும் தாக்குப்பிடித்து அரை சதம் அடிக்க மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பியதால் 187 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து 2-1 என முன்னிலை வகிக்கிறது.